உங்கள் பார்ட்னர் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சொல்லி பிஸியாக இருக்காங்க, ஃபேமிலி டைமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா, அதுக்கு அவங்க உங்களுக்காக தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்ககிட்ட ஃபைட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது. இவங்க சைக்காலஜிக்கல் நீட் நம்பர் 6 சேர்ந்தவங்க. இட்ஸ் கால்டு க்ரோத். ஹியூமன் 6 சைக்காலஜிக்கல் நீடை சேர்ந்தவங்க அப்படிங்கிற வீடியோவை நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்குறனாக்கா அந்த ரெஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. அதில் 6வது சைக்காலஜிக்கல் நீடை சேர்ந்தவங்க தான் இவங்க, விச் இஸ் கால்டு க்ரோத். இவங்க மைண்டு நேச்சுரலாகவே எதுக்கு ப்ரோக்ராம் ஆகிருக்கும்னா, இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு படி நான் மேலே போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ட்ரிவனாகவும் மோட்டிவேஷனாகவும் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இன்கேஸ் இவங்க கிட்ட 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் கூட நான் எப்படி 1200 கோடி ரூபாய் அடையிறது அப்படிங்கிறதுல ரொம்ப ட்ரிவனாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படியே இருந்தால் போதும், நமக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் செட்டில் லைக் திஸ் அப்படிங்கிற தாட் இவங்களுக்கு வரவே வராது. அதனால தான் வந்து சில பேர் பல்லாயிரம் கோடி கணக்கான காசு வச்சுருந்தாலும் கூட இன்னமும் ட்ரிவனாக காலையில் எழுந்திரிச்சு அதுக்கான போராட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. பட் சம்ஹவ் இவங்க மைண்ட் என்ன பண்ணும், நான் இதெல்லாம் சம்பாதிக்கிறது என் ஃபேமிலிக்காக தான் சொல்லிட்டு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை இவங்க சைக்காலஜிக்கல் நீடு கூட உண்டாக்கிடும். அப்போ இவங்க மைண்டு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆக ஆரம்பிக்கும்னா, என் ஃபேமிலிக்காக தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களோட சைக்காலஜிக்கல் நீடுக்காக மட்டும்தான் அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ இதை ஒருத்தவங்க உணர்றாங்களோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்போ நான் என் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுறேன், இந்த கொஷின் உருவாக ஆரம்பிச்சிச்சுனாலே அப்போ என் ஃபேமிலிக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, நான் எனக்காக மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும். அங்கே லைஃப் மாற ஆரம்பிக்கும். ஓகே, பட் இவங்களை நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இன்டைரக்டாக சொல்லி புரிய வைக்கிறது மூலியமாக அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் டைமாக கொடுக்கும். இதை இன்னும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் க்ரோத் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த க்ரோத்துங்கிற கேட்டகரி சேர்ந்தவங்களை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது, இவங்களோட பிஹேவியர் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நல்லா இருக்கட்டும்.